நீ மனதால் என்னை அழைத்ததை என் செவிகள் கேட்டு இப்பொழுது வெறும் கரத்தோடு வராமல் இரட்டிப்பு நற்செய்தியையும் உன் பக்திக்கான பரிசாக கொண்டு வந்திருக்கின்றேன். நீ தேடியது நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லவும், நீ எதிர்பார்த்த நற்செய்தி உன்னை தேடி வரும் என்று சொல்லவும், என்றென்றைக்கும் நான் உன்னை கைவிடப் போவது இல்லை, காப்பாற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகின்றேன் என்பதை தெரிவிக்கவும் தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். எத்தனையோ விதவிதமான ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் சந்தித்து உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அர்த்தமற்றது போல இருப்பதைப் போல நீ உணர்கின்றாய். ஆனால் அந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாம், அந்த சந்தித்த அவமானங்களும் ஏற்றுக்கொண்ட அந்த ஏமாற்றங்களும் கூட உன் வாழ்விற்கான நன்மைக்காக தான் நடந்திருக்கின்றது என்பதை தெரிந்து வைத்துக்கொள். அந்த ஏமாற்றம் அந்த இடத்தில் நிகழப்படவில்லை என்றால், அந்த அவமானத்தை நீ அந்த இடத்தில் சந்திக்கவில்லை என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை கூட உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்காது. கடினமான சூழ்நிலைகளை இன்னும் நீ சந்தித்திருக்க கூடும். அதனால் தான் நீ காப்பாற்றப்பட்டிருக்கின்ற இறைவன் மீது நீ செலுத்திய அந்த பக்தியின் காரணமாக. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கை வழிமாறிவிட்டது. ஆனால் இப்பொழுது அந்த வாழ்க்கையை சரியான பாதையை நோக்கி கொண்டு செல்ல இந்த வாராகியின் துணை என்றென்றைக்கும் உனக்கு துணை வந்து கொண்டு இருக்கும். என்னை அழைக்கும் இதயத்திற்கு நான் ஓடி வந்து பதிலை கொடுக்கின்றேன். உன்னால் முடியும் என்று சொல்பவள் நான். முடியாது என்று ஒரு பொழுதும் நினைத்து எந்த முயற்சியும் கைவிட்டு விடாதே. மற்றவர்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம் நீ செய்வது எல்லாம் வீண் என்று. எதற்காக அதற்கு போராடி கொண்டு இருக்கின்ற? அது கிடைக்காது, நடக்காது, உன் முயற்சிகள் வீண் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களுடைய பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்காதே. இந்த வாராகியின் வாக்கை கேள். எல்லாம் உனக்கு சாத்தியமாகும். கடைசி நொடியில் அற்புதத்தை நான் நிகழ்த்தி தருவேன். நடக்காதது போல தோன்றினாலும் இறுதி முடிவு நடந்து விட்டது என்று உன்னுடைய வார்த்தையாக இருக்கும். உன் மனதின் ஒவ்வொரு அசைவுக்கும் அலைக்கும் நான் பதில் கொடுப்பேன். நீ கேட்காமலேயே பல நல்லதை நான் உனக்கு செய்தியும் கொடுப்பேன். கேட்பவர்களுக்கு மட்டுமா அளிக்கின்றேன், கேட்காமல் பக்தியை செலுத்துபவர்களுக்கும் ஏராளமான நன்மைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இன்று நீ சோர்ந்திருந்தாலும் நாளை நீ ஏற்றங்களால் நிரப்பப்படுவாய் என்பது என் வாக்கு. பயந்து வாழாதே, சந்தோஷத்தோடு இரு. வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படக்கூடிய தருணத்தில் இப்பொழுது நீ இருக்கின்ற. இந்த வாராகியின் வாக்கை கேட்டு உன்னுடைய முகம் நிச்சயம் மலரும். ஏராளமான அதிசயங்களை எல்லாம் உன் வாழ்க்கை சந்திக்கப் போகின்றது என்பது வியப்பை கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கும். எங்கும் யாரும் இல்லாத பொழுது உன் பக்கம் நான் நின்று கொண்டு இருக்கின்றேன். வெற்றியை உனக்கு நான் சாதகமாக மாற்றி தருவேன். மெல்ல மெல்ல உன்னுடைய இலக்கை நோக்கி நீ நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். என்னுடைய விரல்களால் உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். அது இனி எப்பொழுதுமே வெளிவராது. என்னுடைய அருள் அமைதியாக உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்து விட்டது. திருவிழா கோலம் போல உன்னுடைய வாழ்க்கை கொண்டாடக்கூடிய நிலையில் அமையும். கவலை எதுவும் இல்லை, கண்ணீர் எதுவும் இல்லை. என் வாக்கு சத்தமாக உன்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்ய தொடங்கிவிடும். கவலைகள் கொடுத்த தாக்கங்கள் எல்லாம் குறைந்து நான் கொடுக்க போகின்ற சந்தோஷங்கள் இனி அதிகமாக இருக்கும். நல்லது நடக்கும்.